இது நியாயமா? செகண்ட் ஹாஃப் இப்படி கொலை பண்ணி குத்து உயிரா, கொலை உயிரா இட்லிய வெந்து வேகாம நொந்து நூலாக்கிட்டியே! அப்படின்னு நமக்கு தோணுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி சொல்றது? 5 ஸ்டார் ஹோட்டல், சத்யராஜ் இவ்வளோ பெரிய ஆளு, அருண் விஜய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ கேம்பிளிங் போலீஸ் அவ்வளோ பவரே அவன் கையில இருக்கு. அ அதுக்கப்புறம் ஊருக்கு வரானுங்க. ஊருக்கு வந்து ஏதோ இவன நாசம் பண்ண போறாங்க. அப்படி ஒரு பயங்கர பில்டப் குடுத்துட்டு அப்படியே தனுஷ் பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்பா, அம்மா சென்டிமென்ட் புளியுறது, நெஞ்சு நக்கறது, அழுவுறது, அப்படியே வந்து இவ்ளோ ஃபீலிங் அவ்ளோ கனத்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு, அப்படியே தூக்கி செகண்ட் ஹாஃப்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 2 பிட்ச் போட்ட மாரி போட்டு, சீனா பண்ணி வச்சுட்டு, எமோஷனல் கனெக்ட் ஆகல செகண்ட் ஹாஃப்ல. பிளாட்டா இருக்கு. கிளைமாக்ஸ் சரியா முடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சு போச்சு. இவனுங்க இத தான் பண்ண போறானுங்க, ஏதோ பண்ண போறானுங்க அப்படின்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாம சுட்டுட்டு இருக்காரு. ஏன் அந்த சீன் வந்ததுன்னே தெரியல. திருப்பி ஹாஸ்பிட்டல் போறதில்ல. சம்மந்தம் இல்லாம ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகாமயே எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கடைசி இட்லி கடை கொடுத்தது அதுல ஒரு திருப்தியா வருதும். இதோ எத்தினி படத்துலயா கடைய கொளுத்தீங்க, வீட கொளுத்தீங்க. இதெல்லாம் பார்த்து, பார்த்து நமக்கு சலிச்சு போன சீன் ஆச்சே. இதுல எதுவுமே கனெக்ட் ஆகலையே. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பா ஒரு ரெடி அடிச்சோனே தெரிஞ்சிருது. ஐயோ! செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பிளாட்டா ஒரு சுறுசுறுப்பும் இல்லாம, விறுவிறுப்பு இல்லாம, ஒரு ரசிக்கிற மாரியும் இல்லாம, சுத்தமா தனுஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுஷ் டைரக்ஷன் எப்படி பாராட்டுனனோ, அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல தனுஷ் டைரக்ஷன்ல சொதப்பு அதான் சொன்னேனே, இட்லி அவ்வளோ சூப்பரா இருந்தது. அப்போ வடை மெது மெதுப்பா குஸ்பு இட்லி மாரி இருந்தது. இப்படி பார்த்தா வெறுத்து இட்லி மாரி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு மோசம் பண்ணிட்டாரு. சுத்தமா நல்லா இல்ல. அதே